வணக்கம் நண்பர்களே. ஒரு குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அது காதல் இல்ல, பணம் இல்ல, அழகு கூட இல்ல, நம்பிக்கை. ஒரு கணவன் மனைவிக்குள் நம்பிக்கை இருந்தால் அந்த குடும்பத்தை யாராலும் உடைக்க முடியாது. ஆனால் அந்த நம்பிக்கைக்குள் சிறிய சந்தேகம் வந்தால் அந்த குடும்பம் மெதுவாக உடைந்து போக ஆரம்பிக்கும். இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு கணவன் தனது மனைவியை தவறாக சந்தேகித்ததால் அவனுடைய வாழ்க்கையே எப்படி தலைகீழானது என்பதை பற்றிய கதை. இந்த கதையின் நாயகன் அருண். அருண் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். மாத சம்பளம் நல்ல அளவில் இருந்தது. வீட்டில் அவனுடைய மனைவி காயத்ரி. காயத்ரி மிகவும் அமைதியான பெண். அவள் அதிகம் வெளியே போக மாட்டாள். அவளுடைய உலகமே அவளுடைய கணவன் அருண்தான். அருண் மற்றும் காயத்ரி இருவருக்கும் கல்யாணமாகி 5 வருடங்களாகிவிட்டது. அவர்கள் வாழ்க்கை வெளியில் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரே ஒரு நபர் இருந்தான். அவன் பெயர் கார்த்திக். கார்த்திக் அருணின் கல்லூரி நண்பன். இருவரும் பள்ளி நாட்களிலிருந்து சேர்ந்து வளர்ந்தவர்கள். அருண் எதையும் கார்த்திக்கிடம் மறைக்க மாட்டான். கார்த்திக்கும் அதே மாதிரி. அதனால் கார்த்திக் அந்த வீட்டுக்கு வந்தால் அவன் வீட்டாரே போலவே நடந்து கொள்வான். காயத்ரியும் அவனை ஒரு நண்பராகவே பார்த்தாள். ஒரு நாள் அருண் வேலை காரணமாக 2 நாட்களுக்கு வெளியூருக்கு போக வேண்டிய நிலை வந்தது. அவன் போகும் முன் காயத்ரியிடம் சொன்னான், காயத்ரி, நான் 2 நாள் சென்னை வெளியே போகணும். நீ ஒன்னும் கவலைப்படாதே. காயத்ரி சிரித்துக்கொண்டு சொன்னாள், நான் சரியாயிருப்பேன், நீ வேலை பார்த்து வா. அருண் அடுத்த நாள் காலை வெளியே கிளம்பிவிட்டான். ஆனால் அந்த நாள் மாலை ஒரு சம்பவம் நடந்தது. அந்த நாள் கார்த்திக் வீட்டுக்கு வந்தான். அவன் காயத்ரியிடம் சொன்னான், அருண் இல்லைன்னு தெரியும், ஆனா நான் இங்க வந்தது ஒரு முக்கிய விஷயத்துக்காக. காயத்ரி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். என்ன விஷயம்? கார்த்திக் சீரியஸாக சொன்னான், அருண்க்கு ஒரு சர்ப்ரைஸ் திட்டம் பண்ணணும். அருணின் பிறந்த நாள் இன்னும் 2 நாட்களில் வரப்போகிறது. அதற்காக கார்த்திக் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் திட்டம் செய்தான். அதை பற்றி காயத்ரியிடம் பேச வந்தான். இருவரும் வீட்டுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில அருண் திடீரென்று வீட்டுக்கு வந்தான். ஏன் தெரியுமா? அவன் வெளியூருக்கு போக வேண்டிய வேலை கேன்சல் ஆகிவிட்டது. அதனால் அவன் யாரிடமும் சொல்லாமல் நேராக வீட்டுக்கு வந்தான். வீட்டின் கதவை திறந்தவுடனே அவன் பார்த்த காட்சி அவனுடைய மனதை உடைத்துவிட்டது. வீட்டின் ஹாலில் கார்த்திக் மற்றும் காயத்ரி இருவரும் மிகவும் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிரித்துக்கொண்டே ஏதோ பேசினார்கள். அந்த காட்சியை பார்த்த அருண் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. என்ன நடக்குது இங்க? அவன் உள்ளே வந்ததும் இருவரும் திடீர் என்று அமைதியாகிவிட்டார்கள். அது அருணுக்கு இன்னும் சந்தேகம் ஏற்படுத்தியது. அந்த நாள் இரவு அருண் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு விஷயம் மட்டும் திரும்பி திரும்பி வந்தது. என்னுடைய மனைவியும் என்னுடைய நண்பனும் என்னை மறைத்து ஏதாவது செய்கிறார்களா? அந்த ஒரு சந்தேகம் அருணின் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. அடுத்த சில நாட்களில் அவன் காயத்ரியை கவனிக்க ஆரம்பித்தான். அவள் போன் பேசினாலும் சந்தேகம், அவள் சிரித்தாலும் சந்தேகம். அவன் நண்பன் கார்த்திக் வீட்டுக்கு வந்தாலே அருணின் உள்ளே கோபம் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் அந்த சந்தேகம் பெரிய சண்டையாக மாறிவிட்டது. அருண் கோபமாக கத்தினான், உண்மையை சொல்லு காயத்ரி, உனக்கும் கார்த்திக்கும்னா என்ன சம்பந்தம்? அந்த வார்த்தையை கேட்ட காயத்ரி அதிர்ச்சி அடைந்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. நீ என்ன பேசுறே அருண்? அருண் இன்னும் கோபமாக சொன்னான், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அந்த இரவு, அந்த வீட்டில் நடந்த சம்பவம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகிறது. ஆனால் அருணுக்கு தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அவன் பார்த்தது உண்மையில்ல, அவன் புரிந்து கொண்டதுதான் தவறு. அந்த உண்மை அவனுக்கு எப்போது தெரியப் போகிறது? அது தெரியும் நேரத்தில அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்